ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிளிங்கர் மானுவோட எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி யாரும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே, நான் இப்போ வரைக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் ரீசால்வ் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னால் இந்த ஸ்டெல்லா அகாடமிக்குள்ளே சர்வைவ் பண்ண முடியுமா, இல்லை இந்த உலகத்திலே என்னால் சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய டவுட் வந்து வருது. ஏன்னா லைக் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இவனை எதுக்குற மாதிரி தான் கேரக்டர்ஸே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கதையும் இவனுக்கு தெரிஞ்சதுனால இவன் யோசிக்கிறான், என்னால் இந்த உலகத்தில் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்தால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஹீரோக்கு வந்திருக்குமே, முக்கியமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணலன்ற சொல்லிட்டு அது வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்புறம் சரி அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ வந்து அந்த மேஜர்ஸை கொல்லுவான் இல்லையா, அப்படி கொல்லும் போது வேறு விஷயமே மாறிடும். கான்ஸ்டலேட்டோ ப்ராஜெக்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் அன்லாக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போது அந்த கான்ஸ்டலேட்டோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு வந்து இது பண்ணுது, ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இதில் நல்ல ஸ்கில்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். இதில் 2 ஸ்கில் வந்துருக்கு, ஒன்று ரிட்டர்னிங் லைட்டு, இன்னொன்று ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ளாஷு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் சூஸ் பண்ணானா சிவியராக டவுன் கிரேட் ஆகுமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைப்பர் ஸ்பேஸ் பிளிங்கில் வச்சா எப்படி இருக்கும், இந்த சர்ச் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு வெர்ஷனோட இதுபடி பிளிங்க் ஸ்கில் வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிங்க் ஸ்கில் அதை யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண நல்லா இருக்குமேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நான் உண்மையாகவே அதை டவுன் கிரேட் பண்ணுமான்றமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு நேரம் கழிச்சு சரி அப்புறமா பார்த்துக்கலான்றமா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணாமல் விட்டுறான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்புல் கிளாஸஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக அவன் கையில் ஒரு கிளாஸ் வந்துருக்கும், இதில் வந்து ஒழுங்காக தெரியாது, பட் அவன் வந்து எடுப்பான் இப்போ. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது அந்த கிளாஸ் வந்து எப்படி ஒரு கிளாஸ்னா லைக் இந்த வேர்ல்டில் உங்களால் எல்லா விஷயத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, முக்கியமாக மறந்துடுவீங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்புல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி உங்களால் அதாவது நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடுமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பட் இந்த விஷயத்த நான் வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த காலத்துலையும் யோசிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணோடனே நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது, மான்ஸ்டர்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் டஞ்சன்ஸு, ஹண்டிங் கிரவுண்ட்ஸு, அல்கெமி மெட்டீரியல்ஸுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் அதில் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த சிஸ்டம் வந்து எனக்கு கொடுக்குற விஷயங்களை வச்சு நான் இண்டீடாக ரியல் லைஃப் ஆடுற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிளாஸஸ் வந்து எனக்கு எப்படின்னா யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அப்படி பார்க்கும்போது அது ஐசல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கேட்குது. பார்த்தா அது ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டச் ரைட்டர் இருப்பாராம், அவரோட அதாவது மோல்ஸோட எல்டஸ்டான டாட்டர் தான் இவங்க ஐசல். ஸோ இந்த ஐசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசலான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே வந்துட்டு ஐசலா இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது, லைக் அவனோட புல்புல் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அது வியர் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும், அதாவது இன்க்ளூடிங் கேரக்டரோட பேக் ஸ்டோரியோட தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐசல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பேர் ஐசல் மால்ஃபு. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டோரியோட ஃபேக் ஹீரோயின். ஸோ அவங்க வந்து ஒரு ஐஸ் லைட்னிங் மேஜ் ஆமாம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனைனா இவங்களை ஏன் வந்து ஃபேக் ஹீரோயின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கட்ட வரைக்கும் இந்த ஏத்தர்வெல்லில் இவங்க தான் ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு டோன்ட் லவ் த பிரின்சஸ்ன்றமா சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி நாவல் இருக்கும். ஸோ அந்த கதைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாங்வியன் வில்லனஸ், அதாவது நம்மளோட அந்த பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட தான் சண்டை போட்டு ஃபைனலாக மேல் ப்ரொட்டகனிஸ்டோட எண்டப் ஆவாங்க. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிவெஞ்ச் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகுமா. ஸோ என்ன விஷயம்னா மற்ற ஸ்டோரியோட ஏதோ லிங்க் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு நாவல் வந்து இருக்குமா. ஸோ அதில் வந்து உண்மையான ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரோட பேர் தான் ஃப்ளேமு. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் ஆட் பண்ணி அவங்கள வந்து ஹீரோயினாக மாற்றிட்டாங்களாம். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அதுபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு மாடர்ன் வேர்ல்டில் லைஃப் வாழ்கிற ஒரு உமனு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டோன்ட் லவ் த பிரின்சஸ் அந்த நாவலை படித்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப ஜாலியாக படிச்சுட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படியே வந்து இந்த வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஐசல் வந்து ஃபேக் ஹீரோயினாகவும் ஃப்ளேம் வந்து ரியல் ஹீரோயினாகவும் மாறின மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய அட்டம்ஸ் போட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொள்றதுக்காக பிளான் பண்ணி இந்த ரியல் ஹீரோயின் பொசிஷனை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுறாங்களாம். பட் இந்த வாட்டி எதுவுமே அப்படி நடக்கூடாது. ஆனால் இந்த பொண்ணை எங்கே நான் பார்த்த மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஐசலை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன் அடிக்கடி, அந்த ப்ளூ கலர் முடிக்காரின்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அவள் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதனோட இமேஜினேஷனாக தான் இருக்கும். நான் சீக்கிரமாக போகிறேன் நம்ம சொல்லிட்டு ஸ்டெல்லா அகாடமிக்குள்ளே போகிறான். ஸோ
இப்போ அங்கே இருக்க மெயின் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டீங்க, உங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டார்க் டிமானிக் ஹியூமன்ஸ் இந்த மேஜர்ஸ் இருக்காங்களா, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டை வந்து அழிக்கிறதுக்காக மான்ஸ்டர்ஸாக மாற்றி நிறைய வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டார்க் டிமானிக் ஹியூமன்ஸ் அந்த மிஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அவங்களோட புது இன்வெஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் கெட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டஞ்சன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாரையும் அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளோட டெஸ்டினி, அதாவது நம்ம ஒரு மேஜாக எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பின்னாடி பசங்களாம் வந்துட்டு இவன் யாரா பூமருன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ நம்மளோட மெயினான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வரவேற்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஹை ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துருப்பானுங்க, ஃப்ரெஷ்மேன் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்திருப்பானுங்க. ஸோ மொத்தம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வருவாங்க. எல்லாரும் போடியம்குள்ளே வாங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே வராங்க. அதில் நம்மளோட ஹாங்வியானுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது நம்மளோட வில்லனஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் இல்லையா. ஸோ எல்லாரோட ஃபேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அவங்களாம் மெயின் கேரக்டர் இல்லையா, ஸோ அதனால் ஷைன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஸோ என்னதான் இருந்தாலும் இதில் ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறது மா யோசியம். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஆள். ஸோ இருக்கிறதுல எல்லாரோட ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தால் தான் இந்த மா யோசியம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே டைமில் ஹேண்ட்ஸமாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே வந்து டவுட்டாக இருக்காமா. ஸோ அதுவும் இல்லாமல் மா யோசியம் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், ஸோ இருக்கிறதுல இந்த த்ரூ அவுட் ஹோல் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, த்ரூ அவுட் த ஹெவன் அண்ட் எர்த் ஐ அலோன் ஐ எம் த ஹானர்ட் ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கோஜோ சாத்தர் கூட சொல்லுவார். ஸோ இது வந்து புத்தாவோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் அது. ஸோ அதுக்கு ஃபிட்டான ஆள் தான் இந்த மாயோசங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு உனக்கு பில்டப்புன்னு தெரில, போக போக தான் தெரியும். ஸோ இவனுக்கான மானா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டாரில் இருக்குமா. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, நம்ம ஹீரோவே 8 வரைக்கும் தான் ரீச் பண்ணியிருக்கான், 9லாம் ரீச் பண்ண முடியாதுன்ட்டு. அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்ம் ஆஃப் டெய்டிஸ்க்கெலாம் வந்து ப்ரொசஸிங் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குமா. ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஜீனியஸாக எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அப்போ அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஃப்ளேம் இருக்காங்க இல்லையா, இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் மொத்த கதையுமே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த மாயாசியங்க ஆக்ட் பண்ணுவான். ஸோ மாயாசியங்க வந்து அதாவது நல்ல விஷயத்துக்கு ஒர்க் பண்ணால் இந்த கதை வந்து நல்லதாக போகும். பட் ஆனால் சப்போஸ் அவன் வந்து பேட் சைடு போயிட்டானா கதை முடிஞ்சிடும், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி நாவல் பொசஸர், அண்ட் தென் நான் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி கேம் பொசஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளேம் வந்து ஒரு மெயினான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறான்னா, இந்த ஃப்ளேமுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்காமா. ஸோ அதாவது ஒரு பவர் இருக்காமா, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால டார்க் டிமானிக் ஹியூமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ண முடியிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு எபிலிட்டி வந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள அப்படியே புவராக்குற அளவுக்கு ஒரு பவர் வந்து இருக்குமா. அதாவது ஒன்றுமே இல்லாமல் போக வைக்கிற அளவுக்கு ஒரு பவர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கதா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு அவகிட்ட நான் போனேன்னா கண்டிப்பாக அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்னோட ரோல் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே நான் வந்து பண்ணணும். ஸோ அதனால நான் இன்வால்வ் ஆகாமல் எவ்வளோ விஷயம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் செரிமனியும் முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடையும் நம்ம வந்து இந்த இடத்துலேயே முடிச்சிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1-2 வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஏன்னா ஐசல் வந்து ஏன் ஹீரோயினாக இருந்தாங்க, அப்புறம் ஏன் ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் ஃபேக் ஹீரோயினாக மாறினாங்க, ஏன் வந்து அவங்களை கொல்ல பார்க்குறாங்க, இந்த ஐசல் யார், ஸோ இந்த மாதிரி நிறைய கதையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸோட தான் இந்த எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.